அமெரிக்காவின் உள்ளூர் நேரப்படி கடந்த செவ்வாயன்று ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தத்தின் பின்னரான 24 மணி நேரத்தில் ஹோர்மூஸ் நீரிணையால் ஒரே ஒரு எண்ணெய் தாங்கி கப்பலும் 5 சரக்கு கொள்கலன் கப்பல்கள் மட்டுமே சென்றன. நேற்று 3 எண்ணெய் கப்பல்கள் ஹோர்மூஸை கடந்து சென்றதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் தங்களது பயண வழித்தடங்களை மறைத்து சில கப்பல்கள் இதனை கடந்திருக்கக்கூடும் என்றாலும் ஒட்டுமொத்தமான கணக்குப்படி பார்த்தால் போர் நிறுத்தத்துக்கு பின்னர் இதுவரை ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து சென்ற கப்பல்களின் மொத்த எண்ணிக்கை 15க்கு உட்பட்டதாகத்தான் உள்ளது. இன்று காலை வரை ஹோர்மூஸ் நீரிணை மீதான ஈரானின் பிடி இல்லையென்றால் அதன் கட்டுப்பாடு இருந்தது. நேற்று ஈரான் அறிவித்த மாற்றுப்பாதை வழித்தடத்தின் வழியாக பாரசீக வளைகுடாவிலிருந்து வெளியேற முயன்ற பொஸ்வானா கொடியுடன் கூடிய நிடி என்ற எரிவாயு கப்பல் என்ன தெரியவில்லை இன்று அதிகாலை மீண்டும் வந்த வழியே திடீரென திரும்பி சென்றது. ஈரான் போருக்கு முன்னர் இதே ஹோர்மூஸ் நீரிணையால் ஒரு நாளைக்கு 140 கப்பல்கள் செல்லும் நிலையில் இன்று போர் நிறுத்தம் உருவாகி 3வது நாளிலும் ஹோர்மூஸ் நீரிணையில் இயல்பு நிலை திரும்பவில்லை. இந்த நிலையில்தான் நேற்று எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாத அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பதிவில் ஈரான் மிகவும் மோசமான வேலைகளை செய்வதாக ஒரு குற்றச்சாட்டை தொடுத்து சில விடயங்களை கூறியிருக்கிறார். ஹோர்மூஸை கடந்து செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு சுங்க கட்டணத்தை ஈரான் அறவிடக்கூடாது எனவும் இந்த விடயத்தை இப்போதே ஈரான் நிறுத்த வேண்டும் எனவும் ட்ரம்ப் தனது பதிவில் எச்சரித்துக் கொண்டார். ஈரானியர்கள் இதனை செய்யாமல் இருப்பதே நல்லது எனவும் அவர் கூறிக்கொண்டார். ஒருவேளை இவ்வாறு எண்ணெய் கப்பல்களிடம் அவர்கள் சுங்கத்தை வசூலித்தால் அதாவது கப்ப பணத்தை பெற்றிருந்தால் அதனை உடனடியாக நிறுத்துவது நல்லது என பதிவிட்ட ட்ரம்ப் இந்த பதிவு வந்த சில நிமிடங்களுக்கு பின்னர் 2வது பதிவை இட்டார். அந்த பதிவில் மிக விரைவில் ஈரான் சம்மதித்து கொண்டாலோ அல்லது இல்லை என்றாலோ ஹோர்மூஸ் எண்ணெய் வழித்தடம் திறக்கப்படும், அதனை நீங்கள் காண்பீர்கள் என ஒரு பதிவை இட்டிருந்தார். ட்ரம்பின் ஈரான் மீதான எச்சரிக்கை இவ்வாறு வர ஈரானின் அதிஉயர் ஆன்மீக தலைவரான அயத்துல்லா முஜ்தபா கெமேனியின் பேரில் நேற்று ஒரு சவால் விடும் அறிக்கையும் வெளியாகி கொண்டது. அந்த அறிக்கையில் தங்கள் நாட்டை தாக்கிய ஆக்கிரமிப்பு குற்றவாளிகளை நிச்சயமாக ஈரான் தண்டிக்காமல் விடமாட்டாது எனவும் ஈரானில் ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு சேதத்திற்கும் சந்தேகமின்றி இழப்பீடு கோரப்படும் எனவும் ஹோர்மூஸ் நீரிணையின் நிர்வாகத்தை ஈரான் புதிய கட்டத்திற்கு கொண்டு செல்லும் எனவும் அமெரிக்க தாக்குதலால் கொல்லப்பட்ட தனது தந்தைக்கும் ஈரான் மீதான போரில் கொல்லப்பட்ட அனைவருக்கும் பழிவாங்க தெஹ்ரான் உறுதியாக உள்ளதாகவும் முஜ்தபா கெமேனியின் பேரில் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வரை முஜ்தபா கெமேனி பகிரங்கமாக வெளியரங்கில் தோன்றாத நிலையில் அவரது பேரில் அறிக்கைகள் வெளிவருவது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்.